BE BTech degree examination November December 2023 second semester Electronics and Communication Engineering EC 3251 circuit analysis ஒரு part B 13 mark question solve பண்ணலாம் சரிங்களா. So this is the question. Using Thevenin's theorem calculate the power loss in RL. RL எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 ohm in figure 9 6 mark question. வாங்க இந்த கொஸ்டின் அன்றைக்கி சால்வ் பண்ணிடலாம். கொடுத்த ட்ராயிங்கை அப்படியே நம்ம எடுத்து வரைஞ்சிக்கிட்டோம். ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ், ஒரு 5 ஓம் மிடில் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து ஒரே லெக்கில் 1 ஓம் 10 ஓம் 10 வோல்ட் மூணுமே சீரிஸ் கனெக்ஷன். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? தெவனின்ஸ் தியரம். அப்போ முதல்ல நம்ம தெவனின்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும். தெவனின்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் என்னெல்லாம் வரும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு VTH, அதுக்கு பேர் வந்து தெவனின் வோல்டேஜ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு RTH, தெவனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் RL. இது கண்டுபிடிக்க வேண்டாம், இது ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்து எழுதுனா போதும். RL என்னென்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை இதில் வந்து RL வந்து 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்? RTH கண்டுபிடிக்கலாமா? அப்போ டு ஃபைண்ட் RTH நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ், ஷார்ட் சர்க்யூட் த வோல்டேஜ் சோர்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் சர்க்யூட் த கரண்ட் சோர்ஸ். கரெக்டாக? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இருக்குது, 10 வோல்ட் இருக்குது. கரண்ட் சோர்ஸ் இருக்கா? இருக்குது, 5 ஆம்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? இப்படி ஆகிடுமா? ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்கா, அடுத்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்கா, அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த 10 வோல்ட் சோர்ஸை ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் த லோட் ரெசிஸ்டர், அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நான் தெவனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது என்னது? ஓப்பன் சர்க்யூட்டட். இப்போ நீங்கள் என்ன லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லெக்கு மொத்தத்தையுமே நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இந்த என்டையர் லெக்குமே ஓப்பன் சர்க்யூட்டு. கரெக்டாக? அப்போ இதால் எந்த யூஸுமே இல்லை. அப்போ ஒரு 5 ஓம் இருக்குது, ஒரு 1 ஓம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முதல்ல என்ன தெரியும்? 1 ஓம் தெரியும். அது கூட 5 ஓம் என்ன கனெக்ஷனில் இருக்குது? அதோட 5 ஓம் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ RTHோட வேல்யூ என்ன? 5 + 1 which is equal to 6 ஓம். அப்போ அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் VTH. VTHனா என்ன? தெவனின் வோல்டேஜ். அதாவது இதை இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம்? VOC. எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களோ அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் VTH. கரெக்டாக? சரி, ஓகே. அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த கரண்ட் சோர்ஸை எடுத்து வரைஞ்சிக்கோங்க. அது 5 ஆம்பியர். அது எதில் போய் கனெக்ட் ஆகும்? ஒரு 5 ஓம் கூட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வேறு என்ன இருக்குது? ஒரு 1 ஓம் இருக்குது. கரெக்டாக? அடுத்து ஒரு 10 வோல்ட் இருக்குது. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் VTH கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அதுக்கு நான் ஒரு KVL எழுதணும். பட் அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 5 ஓம் பிரான்ச்சில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இந்த 1 ஓம் பிரான்ச்சில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சி வச்சுட்டு நம்ம அப்புறம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுதான் VTH கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட். பட் VTH கண்டுபிடிக்கணும்னா அங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த 2 பாயிண்ட் நடுவில் VTH, எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது 10 வோல்ட் கொடுத்துட்டாங்க, இது 1 ஓம். இந்த 1 ஓமில் எதுவும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுமான்னு முதல்ல நான் பார்க்கணும். இந்த 1 ஓமில் எதுவும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுமா? இதை VTHன்னு சொல்லலாம், இதை VOCன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வழியாக எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஏன் ஃப்ளோ ஆகாது? இந்த 2 பாயிண்ட்டையும் கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரான்ச் வழியாக எதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகுமானா ஃப்ளோ ஆகாது. கரெக்டாக? இந்த பிரான்ச் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆனால் தானே நான் இதுக்கு வோல்டேஜ் சொல்ல முடியும். கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டால் தான் வோல்டேஜ் சொல்ல முடியும். இதுவே ஓப்பன் சர்க்யூட்டட். எது? 5 ஓம் 1 ஓம் 10 வோல்ட் ஓப்பன் சர்க்யூட், மறுபடியும் பாட்டமில் ஒரு லைன். ஸோ இதில் எப்படி இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்? ஃப்ளோ ஆகாது. புரியுதா? இதுதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த 5 ஓமில் எதுவும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும். எப்படி? இந்த லெஃப்ட்டில் உள்ள 5 ஆம்ஸ் அப்படியே டவுன்வர்ட்ஸில் வந்து பாட்டமில் இருந்து ஃப்ளோ ஆகும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 ஓம்ஸ் எப்படி வரும்? இப்படி வரும். அப்போ பாட்டம் ப்ளஸ்ஸு, டாப்பு மைனஸு. அதாவது கரண்ட்டு பாட்டம் எண்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுது. எவ்வளோ கரண்ட் ரீச் பண்ணுது? இன்ட்டு 5 ஆம்ஸ். அப்போ இந்த வோல்டேஜோட வேல்யூ என்ன? 25 வோல்ட். புரியுதா? அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக எடுத்து எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். ஒரு லோயர் பிளேட்டு, ஒரு லார்ஜர் பிளேட்டு. லார்ஜர் பிளேட்டை ஏன் கீழே போட்டேன்? கீழே ப்ளஸ் இருக்குது, அதனால் போட்டேன். அப்போ இதோட வோல்டேஜ் எவ்வளவு? 25. சரியா?
ரைட்டு. மேலே இதை எதுவுமே நான் போட மாட்டேன், ஏன்னா இதில் 0 ஆம்ஸ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். 0 இன்ட்டு எனிதிங் 0 வோல்ட். அப்போ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் யூ ஷுட் கன்சிடர் திஸ் வோல்டேஜ் சோர்ஸ். எது 10 வோல்ட் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து இங்கே VTH இருக்குது. இப்போ எழுதுங்க, கேவி எழுதிடலாமா? இப்போ கேவி எழுதுனா என்ன வரும்? +2 மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் -25, +2 மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் -VTH, +2 மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் -10 ஈக்குவல் டு 0. VTH அந்த பக்கம் கொண்டு போங்க. VTH -35 வோல்ட்டா? 25 + 10 35 வோல்ட். ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்போது நல்லா பாருங்கள், 35 வோல்ட்னா என்ன அர்த்தம்? நான் VTH எப்படி நினச்சேன்? இப்படி நினச்சேன், மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் நினச்சேன். ஆனால் இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு? கீழே மைனஸு மேலே ப்ளஸ்ஸு. சரி, ஓகே. அப்போ 35 வோல்ட் ஆகிடுச்சா? இருக்கட்டும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எவ்வளவு? 6 ஓம். இது எவ்வளவு? 10 ஓம். நம்ம என்ன பண்ணலாம்? இதை லார்ஜராகவும் இதை ஸ்மாலராகவும் மாற்றிக்கலாமா? எப்படினாலும் நமக்கு ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, 35 வோல்ட். அப்போ 35 வோல்ட் இஸ் கனெக்டட் வித் 10 ஓம் அண்ட் 6 ஓம். இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரிஸ் கனெக்ஷன். அப்போ I கண்டுபிடிக்கலாமா? I = 35/16. சரியா? 35/16 நமக்கு என்ன கிடைக்கும்? 35/16 2.1875 ஆம்பியர். சரி, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இதில் உள்ள பவர் கேட்டிருப்பாங்க. எதில்? லோட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே. பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? I² × R. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு 10 போட்டுறணும். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கி? 47.85 வாட்ஸ். அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சுது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கரெக்டாக தப்பான்னு வெரிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் முக்கியமான ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற ட்ராயிங்கை அப்படியே நம்ம கையில் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற ட்ராயிங் எங்கே இருக்குது? சரி, இந்த இருக்கா? இந்த ட்ராயிங்கை அப்படியே நான் கையில் எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு நோடல் மெத்தடில் எடுத்துக்கிறேன். நோடல்னால் என்ன? இது ஒரே ஒரு நோடு B, கரெக்டு தானே? அப்போது நல்லா பாருங்கள், இந்த நோட்டில் இருந்து 5 ஆம்ஸ் கரண்ட் வெளியில் போகுது. ஓகே, இதில் ஒரு கரண்ட் வெளியில் போகும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்க? I = V/R. அப்போ I = V/5. அடுத்து I = V, கரெக்டாக? இது V தானே? Vலேருந்து கரண்ட் எப்படி வரும்? இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். 10 வோல்ட் சொல்கிறது கரண்ட் எப்படி வரும்? இப்படி வரும், இப்படி வரும். அப்போ ரெண்டு டைரக்ஷனும் ஆப்போசிட். நான் எழுதுகிற ஈக்குவேஷன் நோடுக்கு. அப்போ +V -10 by these two resistors are in series. சார், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இங்கே ஒன்றுன்னு போட்டுறதீங்க, மொத்தமும் தப்பாயிடும். இந்த பிரான்ச்சில் மொத்தம் ஒரு 10 வோல்ட் சோர்ஸும் ஒரு 11 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதுதான் முக்கியம். நோடல் மெத்தடை வந்து திரும்ப 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 நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது நமக்கு மைண்டில் செட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 அங்கே கொண்டு போயிடலாமா? -5. மிச்சம் இந்த 2 ஃப்ராக்ஷன் தான் இருக்கா? பெருக்கிடுவோமா? 5 11 55. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11V + 5V -50. இது பெருக்குமா? -5 × 55 275. கரெக்டா? ஸோ 11V + 5V which is equal to 16V. இந்த -50 இங்கே போனால் என்ன ஆகும்? +50 ஆகும். அப்போ 16V is equal to -225. அப்போ Vயோட வேல்யூ என்ன? -225/16. சரி, அப்போ 225/16 எவ்வளோ கிடைக்கி? -14.06 வோல்ட். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆக்சுவலாக நான் இதை வோல்டேஜ்னும் இதை கிரவுண்டுன்னு நினச்சேன். அப்படின்னா எனக்கு பாசிட்டிவில் கிடச்சிருக்கணும், கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் V, இது கிரவுண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் V. இப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸு, இது 5 வோல்ட்டு, இது ஒரு 1 ஓம் பிரான்ச், இது ஒரு 10 வோல்ட் கரண்ட் சோர்ஸ், சாரி வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர். ரைட், நல்லா பாருங்கள், 5 ஆம்பியர். இப்போ இதுதான் கிரவுண்டு, இதுதான் நோடு வோல்டேஜ் V. எவ்வளோ வோல்டேஜ்? 14.06 வோல்டேஜ். கிளியர் ஆகிட்டா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன வேணும்? இது தானே வேணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? 14.06 இந்த நோடு வோல்டேஜை வச்சு இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தை அப்படியே தலைகளை வரைஞ்சிருவோமா? தலைகளை வரைஞ்சால் என்ன ஆகும்? நடுவில் ஒரு 5, இது ஒரு 14.06. ரைட்டா? பாட்டமில் ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் கூட 10 வோல்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 10 பாருங்கள், 14 வோல்ட் சோர்ஸ்லேருந்து 10 ஆம்ஸ் கரண்ட்டுக்கு. இது 5 ஆம்ஸ். கண்டுபிடிச்சாச்சா?
ஸோ திஸ் இஸ் 14.06, this is 5 ohm resistance. கண்ணா நல்லா பாருங்கள், இந்த பாயிண்டில் 14.06 இருக்குது. இங்கே என்ன கரண்ட் வருமோ அதே கரண்ட் தான் இங்கே வரும், அதே கரண்ட் தான் இங்கே வரும், அதே கரண்ட் தான் இங்கே வரும், அதே கரண்ட் தான் இங்கே வரும். கரெக்டாக? அப்போது இந்த டோட்டல் லெக்கில், எந்த லெக்கில், இந்த பானா ஷேப்பில் இருக்குல்ல, இந்த லெக்கில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே உள்ள வோல்டேஜ் 14.06. அப்போ இங்கே உள்ள இது ஒரு வோல்டேஜ், இது ஒரு வோல்டேஜ், நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஐ கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி பாருங்கள், ஐ ஃப்ளோயிங் த்ரூ 11 ஓம் ரெசிஸ்டர். இங்கே 10ன்னு போடக்கூடாது, 1ன்னு போடக்கூடாது. ஏன்? இந்த ரைட் சைடு பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 11 ஓம். அப்போ கண்டிப்பாக டிவைடட் பை 11. இந்த 11 ஓம் ரெசிஸ்டர் எந்த ரெண்டு வோல்டேஜுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். முதல்ல நோடு வோல்டேஜ் 14.06. இதிலேருந்து கரண்ட் எப்படி வருது? கிளாக் வைஸில் வெளியில் வருது. கரெக்டாக? 10 வோல்ட் சோர்ஸ் வந்து கரண்ட் எப்படி வரும்? கரண்ட் எப்போவுமே ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகும். அதுவும் ரைட் டு லெஃப்ட் தான் வரும். ஸோ ரெண்டு கரண்ட் டைரக்ஷனும் சேமாக இருக்கா? அப்போ ப்ளஸ் போட்டுக்கலாமா? அப்போ ஐ எவ்வளவு? 24.06 by 11. சரியா? 24.06 divided by 11 எவ்வளோ வந்துருச்சு? 2.187 amps வந்துருச்சா? அப்போ கரண்ட் சேமாக இருந்தால் கண்டிப்பாக பவரும் சேமாக தான் வரப்போகுது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 2.187 ஆம்பியர். ரைட்டா? அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். எவ்வளோ கிடைக்கும்? 47.85 வாட்ஸ் கிடைக்கும். அப்போது நம்ம செஞ்ச இந்த தெவனின்ஸ் மெத்தடு கரெக்டு. ஆர்டிஹெச் கரெக்டு, விடிஹெச்